நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியினுடைய ஃபைனல் ரவுண்டுக்கு 2 பேர் செலக்ட் ஆயாச்சு. ஹீரோ அண்ட் ஹீரோயின் விஜய் வசந்த் அண்ட் மகிமா. சார், விஜய் வசந்த் வந்து 12 மார்க் எடுத்து நீங்க முதல் இடத்துலயும் 9 மார்க்ஸ் எடுத்து நீங்க 2வது இடத்துல இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் ஃபைனலுக்கு வந்துட்டீங்க. நீங்க 2 பேரும் ஓகே சூப்பர். நீங்க 2 பேரும் மார்க்கே இருக்காத காரணத்தினால அங்க இருக்கீங்க. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். சொல்லிடு மச்சி. ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட மகேஷ் கேள்வி கேட்பார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார், அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது முதல் 4 கேள்விகளுக்கு யார் தவறாக பதில் சொல்கிறீங்களோ அவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். அதே மாதிரி ஒரு தவறான கேள்விக்கும் நீங்கள் கீழே வந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு லெவல் கீழே இறங்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அப்போ சாஞ்சிட்டே பதில் சொல்லுமா? ஆமாம், சாஞ்சிட்டே பதில் சொல்லணும். ஆனால் பதில் நேராக இருக்கணும். கரெக்டாக. ஓகே ரைட். மிஸ்டர் விஜய் வசந்த், உங்களுக்கான முதல் கேள்வி. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோயிலை கட்டிய மன்னன் யார்? தெரியலையா? ஷூரா? ஷூர். வசந்த், நீங்க பதில் சொல்லனா கூட ஒரு லெவல் கீழே இறங்குவீங்க. ஐ அம் வெரி சாரி. மகிமா, உங்களுக்கான முதல் கேள்வி. நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? எந்த ஸ்டேட்ல இருக்கு நாலந்தா பல்கலைக்கழகம்? எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. தெரியலையா? நாலந்தா பல்கலைக்கழகம் தெரியல? ஷூர்? ஷூர். சரியான பதில் பீகார். பீகார் மாநிலத்துல தான் இருக்கு. கிளாப் பண்ண முடியாது. உங்களுக்கான 2வது கேள்வி. சொல்லுங்க. தமிழ்நாட்டின் மேற்கு திசையில் அமைந்திருக்கும் மாநிலம் எது? தமிழ்நாட்டோட வெஸ்ட் சைடு எந்த ஸ்டேட் இருக்கு? தமிழ்நாட்டின் வெஸ்ட் சைடா? கேரளா. கன்ஃபார்மா? ஷூர்? கேரளாவா? வெஸ்ட். பெஸ்ட். அதான் கேரளாவா? ஆமா. கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். ஆன்சர் பிளாக் பண்ணிடலாம். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். சரியான விடை. சூப்பர். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா மகிமா? ஆனா ரொம்ப நேரமா மேப்லாம் போட்டு பார்த்துருந்தீங்களே. ரைட், ஓகே. உங்களுக்கான 2வது கேள்வி. தமிழ்நாட்டின் தெற்கு திசையில் அமைந்திருக்கும் பெரும் கடலின் பெயர் என்ன? சவுத் சைடு என்ன சீ இருக்கு? என்ன கடல் இருக்கு? தமிழ்நாட்டோட சவுத் சைடு தெற்கு திசை. இந்தியன் ஓஷனா? இந்தியன் ஓஷன் பிளாக் பண்ணிடலாமா? இல்லன்னா பே ஆஃப் பெங்கால். இந்தியன் ஓஷன் தான். கன்ஃபார்ம்? ஓகே. இந்திய பெருங்கடல் என்பது சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தோம். சரியான விடை. வசந்த், உங்களுக்கான அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் எத்தனை? எத்தனை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு தமிழ்நாட்டில்? இப்போவா? கரண்டா 3. நல்லா யோசிச்சு சொல்லாமே. எது எதுன்னு சொல்லுங்க. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர். சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் 3 விமானங்கள். பிளாக் பண்ணிடலாமா? ஷூர்? ஷூர். ஓகே. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். ஐயோ, கோயம்புத்தூர் இல்லையா? இல்லையா? 2. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் சொன்னீங்க. ஓகே. மதுரை விட்டுட்டீங்களே மிஸ்டர் விஜய் வசந்த். மெயினான ஏர்போர்ட் ஆச்சே. ஆமா, மறந்து விட்டேன். எனக்கு தெரியும், நான் சொல்லிருப்பேன், சொல்லக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க வாயை திறக்க வேண்டாம் மிஸ்டர் அஸ்வின். ஓகே மகிமா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. டெல்லியில் அமைந்துள்ள சர்வதேச விமான நிலையத்தின் பெயர் என்ன? டெல்லியில் இருக்கிற ஏர்போர்ட்டோட நேம் என்ன? இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட நேம் என்ன? ஏதாவது ஒரு பேர் சொல்லலாம். ஒரு க்ளூ சொல்றேன். ஒரு இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டி. தெரியல எனக்கு. ஐ டோன்ட் நோ. இதுக்கு மேல க்ளூலாம் சொல்லவே கூடாது. அவர்லாம் கோவத்தில் இருப்பார். இந்திரா காந்தி. வாவ்! இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் என்பது சரியான விடை. இதுவரைக்கும் நீங்க 2 தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆமா. மகிமா, நீங்க 2 தவறான விடை சொல்லியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவினுடைய தேசிய நதி எது? தேசிய நதினா ரிவர்ல? கங்கா. நேஷனல் ரிவர் கங்கா. ஆன்சர் பிளாக் பண்ணிடலாமா? ஷூர்? நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துடலாம். சரியான விடை. மகிமா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? பிசிக்ஸ்ல எந்த இந்தியன் பர்சனாலிட்டி நோபல் பிரைஸ் வாங்கினார்? ராமானுஜர். மேத்தமேட்டிக்ஸ். சீக்கிரம், டைம் போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ. தெரியாதா? தெரியல அப்படின்னாலும் நீங்க ஒரு லெவல் கீழே இறங்குவீங்க.
ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு, சர்சிவி ராமன் என்பது சரியான விடை. மகிமா, நீங்க இது வரைக்கும் 3 கேள்விக்கு தவறான விடை சொல்லியிருக்கீங்க. நீங்க 2 கேள்விக்கு தவறான விடை சொல்லியிருக்கீங்க. நீங்க பிரில்லியண்டா இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க வின்னர் ஆயிடலாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி. நீந்த தெரியாத பாலூட்டி வகை உயிரினம் எது? நீந்த தெரியாத பாலூட்டி வகை உயிரினம். பூனை. பாலூட்டி. ஈஸியா பூனை நீந்தும்னு எல்லாருக்குமே தெரியுமே. பூனை நீந்துமா? க்ளூ கொடுக்கலாமா? ஆ. அது வந்து உயரமான கால்கள் அந்த உயிரினத்துக்கு இருக்கு. மிக உயரமான கால்கள். உயரமான கால்களா? ஏய், crocodile அது கட்டியே சொல்லாமே. உயரமான கால்கள் இருக்கணும்னா crocodile. அதுனே காலை தொட்டு கும்பிட நீ அமைதியா இருமா. அது எவ்வளவு பரவாயில்லையா? இந்த மனுஷன் நம்ம ஆளு கால் நீட்டு இருக்குன்னு என்ன பாக்குறாப்புல. தெரியலையா? தெரியல. ரொம்ப ஈஸி. சொன்னா இதான் உங்களுக்கு தெரியுமா? பேட்டா. 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 அதாலே உன்னை போட்டான். சரியான விடை ஒட்டகம் என்பது சரியான விடை. என்ன தலைவா? அதான் உங்களுக்கு பாக்குறேன். ஓகே. ஓகே, ஒரு லெவல் கீழே இறக்கிறீங்க. 2 பேரும் 3 கேள்விக்கு தரணும் பதில் சொல்லிருக்கீங்க. மகிமா, ஒரு கேள்விக்கு நீங்க ராங் ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்க ரன்னர் ஆயிருவீங்க. ஓகே, எப்படியும் அதான். அதானா? சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஒரு கண்ணை திறந்து கொண்டு தூங்கும் உயிரினம் எது? அஸ்வின். டேய், ஒரு கண்ணு மட்டும் திறந்துட்டு ஒரு அனிமல் வந்து தூங்கும். அது எந்த அனிமல்? அது வந்து ஒரு செல்ல பிராணி. இப்ப சொல்லாம பாரு நம்ம ஆளு. சொல்லுங்க. நாய்க்குட்டின்னு. கரெக்டா? சொல்லுங்க. தெரியல? நீங்க தெரியல அப்படி. டர்ட்டில். டர்ட்டில். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். தவறான விடை. டால்பின் என்பது சரியான விடை.